குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபா தலைவருமான ஜெக்தீப் தன்கர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவந்தனர். ராஜ்யசபா வரலாற்றில் முதல் முறையாக சபைத் தலைவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட முதல் தீர்மானம் இது. எதிர்க்கட்சிகளின் இந்த தீர்மானம் துணை ஜனாதிபதியின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தீர்மானத்தை நிராகரித்தார். அவரது உத்தரவில் கூறியிருப்பதாவது: நம்பிக்கையில்லா தீர்மானம் மிகுந்த குறைபாடுகளை கொண்டுள்ளது. 14 நாட்களுக்கு முன்பே கொண்டுவரப்பட்டிருக்க வேண்டும் என்ற தேவையை தீர்மானம் பூர்த்தி செய்யவில்லை. ஜெக்தீப் தன்கரின் பெயரில் எழுத்துப்பிழை இருக்கிறது. ராஜ்யசபா பொதுச் செயலாளர் PC மோடி சபையில் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் அரசியலமைப்பு நிறுவனங்களை குறை மதிப்பிடுவது மற்றும் துணை ஜனாதிபதியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதி என கூறியிருக்கிறார் என்பன போன்ற காரணங்கள் கூறப்பட்டுள்ளன.